ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி ட்ரேடிங் வந்துட்டு யூஸ் பண்ணுறது, எப்படி ட்ரேடிங்கில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வச்சு பெஸ்ட்டாக நம்ம ஒரு அனலைஸ்லாம் பண்ணலாம், அண்ட் ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த ட்ரேடிங் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அது லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ் வெல் இது வரைக்கும் யாராச்சும் டிமெட் அக்கௌண்ட் பண்ணாம இருந்தீங்க, அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம டிமெட் அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஜம்ப் இன்டு திஸ் வீடியோ. ஸோ கைஸ், நான் வந்துட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா in.tradingview.com சொல்லிட்டு டைப் பண்ணி போகிறேன். ஸோ இதில் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வரும். ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். இந்த கெட் ஸ்டார்டரில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிஃப்ரெண்ட் பிளான்ஸ்லாம் வரும். ப்ரோ ப்ளஸ் ப்ரீமியம். ஸோ நம்ம வந்துட்டு இதில் இருக்க பிளான்லாம் யூஸ் பண்ண போதில்லை. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ பிளான் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃப்ரீ பிளான் வச்சு நம்ம வந்துட்டு சூப்பராக ட்ரேட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விஷயம்லாம் வந்துட்டு இதில் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனல் பிளான்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். லைக் இந்த பேஜ் சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து கூகுள், ஃபேஸ்புக் நம்ம இதில் வந்துட்டு இதனால யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோம் பேஜுக்கு போகிறேன் அகெயின். ஹோம் பேஜில் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ ட்ரேடிங்கில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நமக்கு அது வேண்டாம். இங்கே லேர்னில் வந்துட்டு இங்கே வந்து மார்க்கெட் சம்மரி. ஸோ ஓவரால் குளோபல் இண்டிசஸோட மார்க்கெட் சம்மரிலாம் இங்கே இருக்கும். நம்ம வந்து பார்த்து நம்ம லைக் தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி, சென்செக்ஸ், S&P 500, ஸோ நாஸ்டாக், யூகே டாக்ஸ் இண்டெக்ஸ், மாதிரி எல்லா இண்டெக்ஸும் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸு, கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு லைன் சார்ட்டு நமக்கு வந்து கேண்டில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண போதில்லை. ஸோ நான் பர்டிகுலர் சார்ட் பேஜில் போய் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஃபுல் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு எசென்ஷியல் 20 செகண்ட் மார்க்கெட் டைஜஸ்ட். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க நமக்கு. ஸோ நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஐடியாஸ்ன்றது என்னன்னா 8 பிக். ஸோ பர்டிகுலர் ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஐடியாஸ் வந்து அனலைஸ் பண்ணி இங்கே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்குறவங்க ஓகே இந்த ஐடியாஸ் நல்லா இருக்குது, நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டப்படுறவங்க இதை பற்றி ட்ரேட் பண்ணலாம். பட் நமக்கு இதெல்லாம் வேண்டாம். இங்கே ஸ்டாக்ஸுக்கான பர்டிகுலர் இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட்னு சொல்லி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு டாடா ஸ்டீலில் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம இதை பார்த்து ஒரு ஐடியா மாதிரி எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், இண்டிசஸ் எல்லாத்துக்குமே இங்கே இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஃபேவரட்ஸ் ரைட் நோ. ஸோ மோஸ்ட்லி திஸ் இஸ் நாட் ஃபார் அஸ். ஃபைன் ஸ்கிரிப்ட்ஸ்ன்றது என்னன்னா பேசிக்கலி ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. நமக்கான கஷ்டமான இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம ஃபைன் ஸ்கிரிப்ட் தான் போய் எடிட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் ரிலேட்டட். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் இன்டிகிரேட்டட் ப்ரோக்கர்ஸ் நம்ம இது யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அனலைசஸ், இது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஹையஸ்ட் வால்யூம் வந்துட்டு பர்டிகுலர் டேல ஹையஸ்ட் வால்யூம் எவ்வளோ ட்ரேட் ஆச்சு, அன்யூஷுவல் வால்யூம்ஸ், இது வந்து டாப் கெய்னர்ஸ் என்ன, அந்த பர்டிகுலர் டேவோட டாப் கெய்னர்ஸ், பர்டிகுலர் டேவோட டாப் லூசர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம மணி கண்ட்ரோலில் பார்க்கலாம். கிரிப்டோவில் வந்துட்டு அதே தான் சேம். ஸோ பிரேக்கிங் நியூஸஸ், என்னென்ன நியூஸ்லாம் வந்து கரண்ட்டாக வந்து பயங்கரமாக போயின்னு இருக்கு, ஸோ அது ரிலேட்டட்லாம் இது இங்கே இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு சார்ட்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ கைஸ், நான் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன் இந்த 3 ஆம்பர்கர் சிம்பிள். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஹோம் இருக்குது, ஹெல்ப் சென்டர், வாட்ச் நியூ, நம்மளுக்கு தேவையில்ல. டார்க் மோடில் வேணால் டார்க் மோடில் போட்டுக்கலாம். லைட் வேணால் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயிங் பேனல்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இதுதான் நம்மளுக்கு ட்ராயிங் பேனல். இதை வந்துட்டு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா வந்துட்டு திரும்பி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஸோ லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம பர்டிகுலர் லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்துட்டு சார்ட் கொடுத்தீங்கன்னா சார்ட்டில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோ, ஜூம் அவுட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஏரோ, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி எல்லா ஷார்ட்கட்ஸும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அதை பார்த்து. ஸோ டெஸ்க்டாப் ஆப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கும். இது வந்து டெஸ்க்டாப் என்ன டெஸ்க்டாப்பில் மொபைலுக்கும் வந்துட்டு ஆப் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான் அது உங்களுக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து க்ரோமில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஆட்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், நான் வந்துட்டு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ கைஸ் நான் சைன் இன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இது வந்துட்டு நம்ம பர்டிகுலர் எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐஆர்சிடிசின்னு போட்டோன்னா ஐஆர்சிடிசியோட ஸ்டாக்ஸ்லாம் இங்கே வரும். நம்ம வந்து சூஸ் பண்ணி அதை பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம். ஆஸ் யூஸ்வல் லைக் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இங்கே போய் கிளிக் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாகவே நான் வந்துட்டு ஜஸ்ட் ஐஆர்சிடிசின்னு டைப் பண்ணேன்னா ஓப்பன் ஆகி இங்கே டைப் ஆகும். இது வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ். இப்போ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சைன்இன் பண்ணிக்கிறது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் இருக்கும், பர்டிகுலர் செகண்ட்ஸாக இருக்கும். செகண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது நம்மளால, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ப்ரீமியம் வெர்ஷன் மட்டும் தான் வரும். இங்கே மினிட்ஸ்ல இருந்தால் நம்மளால யூஸ் பண்ண முடியும். மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க மினிட்ஸ் தான். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணோம்னா நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் ப்ரீமியம் வெர்ஷன் மட்டும் தான் வரும். இங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபேவரட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃபேவரட்ஸ்னா ஜஸ்ட் இந்த ஸ்டார் பக்கத்தில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபேவரட்ஸ் ஆகிடும். அது வந்து இந்த மேலே நமக்கு இங்கேயே ஆட் ஆகிடும். இல்லைனா வந்துட்டு இங்கே வெறும் டே இல்லை ஒரு டைம் ஃப்ரேம் தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த டவுனரை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேவரட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்துட்டு கேண்டில்ஸ். ஸோ நம்ம சார்ட்ஸ் வந்து எந்த இதில் இருக்கணும், எந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஸ் தான் இருக்கும். இப்போ அதுவே நான் வந்துட்டு கேண்டில்ஸாக மாற்றினா எல்லாம் கேண்டில்ஸாக மாற்றணும். ஸோ பேசிக்காக நம்ம வந்து கேண்டில்ஸாக யூஸ் பண்ணணும், நம்ம பார்ஸ் தான் நமக்கு கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு மெயின். இண்டிகேட்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் தேவை, நம்ம என்ன ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வால்யூம்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஆனால் இங்கே வால்யூம் இருக்கும். ஸோ வால்யூம் வந்து கிளிக் பண்ணனா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் வந்து விசிபிள் ஆகும். அண்ட் இது நமக்கு வந்து எதெல்லாம் ஃபேவரட்ஸ் வேணுமோ நம்ம ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்டாரை கிளிக் பண்ணனா அது ஃபேவரட்ஸில் போய் ஆட் ஆகிடும். ஸோ நமக்கு இந்த செக்ஷனில் இருக்கும், வேணான்னா திரும்ப ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இண்டிகேட்டர்ஸ் இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளால் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடிஞ்சது வந்துட்டு 3 or 4 தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இண்டிகேட்டர்ஸ். அது தெரியல, அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேஅவுட் இருக்கும். இது வந்து என்னன்னா இண்டிகேட்டர் டெம்ப்ளேட். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன். அந்த ஸ்டாக் வந்துட்டு பர்டிகுலராக ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவிங் ஆவரேஜ், ஒரு வால்யூம் யூஸ் பண்ணுவேன், அண்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ பார்க்கறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 மட்டும் தான் எனக்கு வந்துட்டு இன்ட்ராடேக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, சாரி இண்டிசஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். இண்டிசஸ்ன்றது மோஸ்ட்லி நான் ஆப்ஷன்ஸ் ரெஃபர் பண்ணுறது. ஸோ அதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். இதே வந்துட்டு இன்ட்ராடேக்கு நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு பர்டிகுலராக வந்து ஒரு 3 இண்டிகேட்டர் தான் வேணும், அது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு, இப்போ நான் வந்து ஸ்டாக்கை பார்க்குறேன், ஸ்டாக்கு ஒரு பர்டிகுலர் 3 இண்டிகேட்டர், நான் அப்புறம் வந்து போயிட்டு பேங்க் நிஃப்டி பார்க்குறேன், அது பர்டிகுலர் 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு மாற்றி சூஸ் பண்ண முடியாதுக்காக நம்ம வந்துட்டு இதில் டெம்ப்ளேட்டாக போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பர்டிகுலர் இந்த 3 டெம்ப்ளேட்ஸும் வந்து இங்கே வரும். இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த இருக்க 3 டெம்ப்ளேட்ஸும் இண்டிகேட்டர்ஸும் இங்கே நமக்கு வரும். நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆட் அலர்ட்ஸ்ன்றது நம்ம வந்து பர்டிகுலர் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணிச்சுன்னா எனக்கு வந்து அலர்ட் ஆகணும். ஸோ தட் நான் இதுக்கு மேலே போச்சுன்னா நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த சார்ட்டை பார்த்துனே முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம், அலர்ட்ஸ் பிளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஜஸ்ட் ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் அலர்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த இது ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் கிரியேட்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நோட்டிஃபை நான் ஆப் வச்சிருக்கேன். ஸோ ஆப்பில் வந்து நோட்டிஃபை பண்ணேன்னு சொல்கிறேன். அண்ட் ஷோ பாப்அப்னு சொல்கிறேன். பாப்அப்னா நமக்கு ஜஸ்ட் இங்கேயே வந்துட்டு ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் சென்ட் இமெயில் வேணா இமெயில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட கன்வீனியன்ஸ் தான். கிரியேட் கொடுத்தா நமக்கு வந்து ஒரு எல்லோ லைன் இங்கே கிரியேட் ஆகும். இந்த மாதிரி இந்த டேஷ் லைன் நீங்கள் இப்படியும் கிரியேட் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் இங்கேயும் வந்துட்டு கிரியேட் அலர்ட்ஸ் இது கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஷார்ட்கட் வந்துட்டு Alt+A. ஸோ Alt+Aன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு அலர்ட்ஸ். இது அலர்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே நிறைய யூஸ் பண்ண முடியாது. ரீப்ளேன்றது வந்துட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பேக் டெஸ்டிங். ஸோ இது பேக் டெஸ்டிங் வந்து இந்த இடத்துல இருந்து நான் அதுக்கப்புறம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது நான் தெரிஞ்சுக்கணும். பட் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இதை நான் வந்து அனலைஸ் பண்ணி இந்த அனலைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆகுதான்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ரீப்ளே கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்கப்புறம் எல்லா கேண்டில்ஸும் மறைஞ்சிட்டு நம்ம வந்து ப்ளே கொடுக்கும்போது ஒவ்வொரு கேண்டிலாக வந்துட்டு வரும். ஸோ தட் நம்ம லைவ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதாச்சும் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரீப்ளே. இது வந்துட்டு அன்டூ ரீடோ நம்ம பண்ணது எல்லாமே வந்துட்டு அன்டூ பண்ணுறது ரீடோ பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட்டு. ஸோ பர்டிகுலராக அந்த ஃப்ரீ வெர்ஷன் நமக்கு ஒரு லேஅவுட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம ப்ரொஃபஷனல் வெர்ஷன் போகணும். ஸோ நான் வந்துட்டு ஃப்ரீயாகவே எப்படி உங்களுக்கு வந்து மல்டிபிள் லேயர்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து குயிக் சர்ச், நமக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும்னா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் டூல் வேணும், ட்ரெண்ட் லைன் வேணும், இதெல்லாம் வந்து நாங்கள் போய் தேடிட்டு இருக்க முடியல, எனக்கு ஹரிசாண்டல் லைன் எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம்.
செட்டிங்ஸ் பேசிக்காக செட்டிங்ஸ் இருக்கும். நம்ம வந்து சார்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்காக இதை நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடு கொடுத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற டிராயிங் டூல்ஸ் அதுவும் வராது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸும் சில எதுவும் வராது. ஜஸ்ட் இந்த சார்ட்டை மட்டும் நம்மளை பார்க்க முடியும். பட் வெளியே வரத்துக்கு நீங்கள் எக்ஸிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா வெளியே வரும். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மோடு கொடுக்காம F11 கொடுப்பேன். F11 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு வரும். டிராயிங் டூல்ஸ் எல்லாமே மேலே இருக்கிற குரோம் டேபோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மறைஞ்சிடும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிஷ்ன்றது எதுக்குன்னா ஜஸ்ட் நம்ம இந்த சார்ட்டை வந்து யாருக்காவது தெரிய வைக்கணும் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது வந்து கம்யூனிட்டியில் போகும். ட்ரேட் கம்யூனிட்டியில் போயிட்டு அங்கே வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இப்படி பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்களா டேக் அ ஸ்னாப்ஷாட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு சேவ் சார்ட் இமேஜ். இதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டேன். இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணோம். இதை லோக்கலுக்கு வந்து என்னோட கம்ப்யூட்டர் லோக்கலுக்கு வேணும் அப்படின்னா இது கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்கள் லோக்கலில் சேவ் ஆகிடும். காப்பி சார்ட் இமேஜ்னா காப்பி பண்ணி வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு காப்பி லிங்க் டு த சார்ட் இமேஜ் அப்படின்னா இதோட ஒரு லிங்க் மட்டும் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்கை வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணால் அவங்க கிளிக் பண்ணும்போது அவங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டாக்கோட நேம் இருக்கும், என்ன டைம் ஃப்ரேம்னு இருக்கும். ஸோ அது வந்து என்னது NSCயா இல்லை BSCயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு காட்டும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா புக் மார்க்ஸ் ஃபிளாக் சிம்பிள் இது புக் மார்க் போட்டோம்னா நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து அது சேவ் ஆகும். ஸோ எனக்கு வந்துட்டு ஹைட் பண்ணணுமா, எனக்கு இந்த ஸ்டாக் இங்கே வேண்டாம், எனக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகும். இது வந்துட்டு ஓப்பன், ஐ, லோ, க்ளோஸ் இதெல்லாம் வந்துட்டு அதோட வேல்யூஸ்லாம் இங்கே இண்டிகேட் ஆகும். லாஸ்ட் டு ஓப்பன் லாஸ்ட் டே ஓடது, லாஸ்ட் 5 minutes கேண்டிலோடது. நம்ம பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் வச்சுன்னா அந்த பர்டிகுலர் இந்த கேண்டிலோட மட்டும்தான் வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வேணா வேணாமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க டிராயிங் பேனல். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு டிராயிங் பேனலில் நம்ம கிராஸ் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒருத்தவங்க கன்வீனியன்ஸ் தான். இங்கே டாட்டட் இருக்கும், ஏரோ இருக்கும். டாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்து டாட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஏரோ கொடுத்தீங்கன்னா உங்கள் கர்சர் ஏரோவாக இருக்கும். எரேசர்ன்றது வந்து நம்ம வரைஞ்ச டிராயிங் வந்து ஒவ்வொரு தடவை டெலீட் பண்ணுறது போது நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலீட் பட்டன் கொடுக்காம ஸோ எரேசரை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டெலீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எரேசர் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணேன்னா அதுவே டெலீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் எரேசர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இருக்கும் அண்ட் பேரலல் சேனல். ஸோ இது ரெண்டு தான் நான் ஃபேவரஸாக போட்டிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ரிமைனிங்லாம் அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணுவேன் நான். ஹரிசாண்டல் லைனுக்கு வந்து நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன், ஆல்ட் ஹெச்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபேவரட்ஸ் போடலை நான். ஸோ நம்ம ஃபேவரட்ஸில் போடுற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி உங்களோட சார்ட் கீழே வந்துடும். நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தடவை போயிட்டு இதை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிடலாம். இந்த சர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாகவே இங்கே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இது நான் பேசிக்காக நிறைய யூஸ் பண்ணுவேன். அதனால் ஃபேவரட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ப்ரஷ், ரெக்டாங்கிள் அண்ட் பாத் கர்வ். ஸோ எங்கே பர்டிகுலர் நிறைய இருக்கும். நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் எதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதான் சார்ட்டுக்கு நான் பார்த்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் மட்டும் நான் ஃபேவரட்ஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இடமே சொல்ல பேட்டர்ன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு எக்ஸாக்டாக இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இங்கே மேலே பிரேக் அடிச்சு இங்கே ட்ரேட் எடுக்கிறேன். என் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு இது கீழே இருக்கணும். ஸோ நான் ஸ்டாப் லாஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் லாங் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு காமிக்கும். ஸோ என்ட்ரி எடுக்கிறதுலேருந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எட்டாச்சுன்னா நமக்கு 0.24% போகும். நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 0.56% போகும். இது வந்துட்டு 1:2 நம்ம 1:2.3. ஸோ நம்ம வந்துட்டு 1000 rupees வந்துட்டு இழக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து 2300 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி ஷார்ட் டவுன் சைடில் போகுது அப்படின்னா நான் இப்போ வந்து இங்கே என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறேன். எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே இருக்கணும் அண்ட் என்னோட டார்கெட் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டவுன் சைடில் போகிறீங்க, ஷார்ட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது யூஸ் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி காமிக்கும். நீங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் மோஸ்ட்லி சப்ளை அண்ட் டிமாண்ட் வரையறதுக்காக இது யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதை நான் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் அண்ட் இது வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெஷர்ன்றது வந்துட்டு இப்போ இங்கேருந்து இந்த லெவல்லேருந்து இவ்வளோ தூரம் மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கு, அது வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ், அது எவ்வளோ பாயிண்ட்ஸ், எத்தனை நாளில் போயிருக்கு இப்படின்னு பார்க்கறதுக்கு ஜஸ்ட் அந்த கேண்டில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த கேண்டில் வேணுமோ அந்த கேண்டில் வரைக்கும் அந்த கேண்டிலோட அது வரைக்கும் பிளேஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது நடுவில் வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் 1 hour 15 minutes டைமில் வந்துட்டு இவ்வளோ கேண்டில்ஸ் வந்திருக்கு. எத்தனை கேண்டில்ஸ்னா 15 கேண்டில்ஸ் வந்திருக்கு. அண்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்குன்னா 81.55 பாயிண்ட்ஸ். தட் இஸ் ஆல்மோஸ்ட் 1.25.
அந்த பாயிண்ட்ஸ் எங்கே மூவ் ஆயிருக்குன்னு சொல்லும் போது வந்துட்டு அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து மெஷர் டூல் யூஸ் ஆகும். இது வந்து ஜூம் டூலு. இந்த ஜூம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸில் இருக்கிற ஸ்க்ரோல் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணாலே வந்து ஜூம் ஆகிடும். அண்ட் இதெல்லாம் நமக்கு மேக்னெட்டிக்கில் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். டிராயிங் டூல், ஸ்டே இன் டிராயிங் மோட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்க, ஒரு தடவை வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் திரும்ப அகைன் நீங்கள் போய் டச் பண்ணிட்டு புதுசாக வரைகிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணாலே எனக்கு அது ஃபுல்லாகவே ட்ரெண்ட் லைன் வந்துட்டே இருக்கணும். நான் போதும்னு சொல்கிறதுக்குன்னா இந்த டிராயிங் டூலை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ட்ரெண்ட் லைன் வந்துட்டே தான் இருக்கும், அது போவே போகாது நமக்கு. இப்போ அதுவே வந்துட்டு லாக் ஆல் டிராயிங் டூல்ஸ் அப்படின்னா இப்போ இதில் இந்த டிராயிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இது மூவ் பண்ண முடியுது. இப்போ அதுவே நான் வந்துட்டு லாக்ஸ் ஆல் டிராயிங் டூல்ஸ் கொடுத்தேன்னா என்னால் இது வந்துட்டு இது மூவ் பண்ண முடியாது, இது மூவ் ஆகாது, மொத்த சார்ட்டுமே மூவ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு மூவ் கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டயக்ராம்ஸ்லாம் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் ஹைட் பண்ணணும் பட் டெலிட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஹைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிங்கன்னா வெறும் அதில் இருக்கிற டயக்ராம்ஸ் அதோட டிராயிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹைட் ஆகிடும் நமக்கு வந்து, பட் டெலிட் ஆகாது. ஸோ அகைன் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே அகைன் வந்துடும். ஸோ இது டெலிட் வந்து நமக்கு எல்லாமே டெலிட் ஆகும். ஸோ ரிமூவ் 7 டிராயிங்ஸ், இதில் வந்துட்டு 7 டிராயிங்ஸ் இருக்கிறத ரிமூவ் பண்ண அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும். ஸோ நமக்கு சார்ட் கிளியராக இருக்கும். இது வந்துட்டு கீழே ஃபேவரட்ஸ் பட்டன். ஸோ நம்ம இந்த ஃபேவரட்ஸ்லாம் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து வாட்ச் லிஸ்ட். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ச் லிஸ்ட் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இதில் வந்து நம்ம எவ்வளோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா லைக் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சர்ச் பண்ணி பார்த்து நம்மள வந்துட்டு அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு தடவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம், இது வந்துட்டு எனக்கு வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வேணும், ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இதை கிளிக் பண்ணாலே எனக்கு இங்கே ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுப்போம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் வாட்ச் லிஸ்ட். ஒரு சில வாட்ச் லிஸ்ட் லைக் நான் வந்துட்டு ஒரு இன்ட்ராடே பிக், ஒரு ஸ்விங், இது மாதிரிலாம் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் வந்துட்டு இன்ட்ராடேக்கு தனியாக ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணணும் அண்ட் ஸ்விங்குக்கு இது எல்லாமே ஒரே வாட்ச் லிஸ்ட்ல இருந்தால் எனக்கு குழம்பிடும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் டெஸ்க்டாப்பில் நம்மளால் வந்துட்டு ஒரு வாட்ச் லிஸ்ட் தான் கிரியேட் பண்ண முடியும், 1 or 2 தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளாக நீங்கள் கிரியேட் பண்ணா என்ன பண்ணலாம்னா டெஸ்க்டாப்பில் வந்து மொபைல் ஃபோனில் வந்துட்டு ட்ரேடிங் ஆப் ஏற்றி அதில் நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணால் உங்களால் வந்துட்டு எவ்வளோ வாட்ச் லிஸ்ட் பண்ணால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ் ஸோ எல்லா ப்ரோக்கர்ஸும் மோஸ்ட்லி ட்ரேடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு கம்பைன்டு சார்ட்ஸ் மாதிரி. ஸோ ட்ரேடிங் தான் வந்துட்டு எல்லாமே லைக் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கைஸ் நான் வந்துட்டு ட்ரேடிங் வியூ பற்றி ஒரு சிம்பிளாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு ஸ்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணலான்னா எப்படி வந்து மல்டிபிள் சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஒரே ஸ்க்ரீனில் அப்படின்ட்டும், எப்படி வந்து ஆட்ஸ்லாம் வந்துட்டு பிளாக் பண்ணுறது ஸோ அப்படின்னு பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். பிகாஸ் அதையும் சேர்த்து நாங்கள் போட்டோம்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடும், நம்ம அந்தளவுக்கு வேண்டாம், ஷார்ட்டாக வச்சுக்கலாம் சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ கைஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் மோர் வீடியோஸ். ஹாவ் அ கிரேட் ட்ரேடிங். பை.